ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். நந்திவரத்தில் இருக்க நந்தீஸ்வரரை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கூடுவாஞ்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூடுவாஞ்சேரி ஒரு சிறிய பகுதி தான். நந்திவரம் அப்படின்றதான் பெரிய பகுதி, ரொம்பவே புராதனமான பகுதி. ஆனால் இப்போ அந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு இது ஒரு வருத்தமான விஷயந்தான். ஏன்னா பல்லவர்கள் காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற இடம்தான் இந்த நந்திவரம்ன்றது. இந்த சாலை முழுக்கவே கூடுவாஞ்சேரின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த சாலை வழியாக ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா இந்த சிவாலயத்துக்கு போயிடலாம். போகிற வழியிலேயே புதுப்பாளையத்தம்மன் ஆலயம் நந்திவரம், இங்கேயும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஆலயம் இருக்குது. முதல்ல நம்ம போயிட்டு இங்கே வாராகி அம்மனையும் இங்கே இருக்க புதுப்பாளையத்தம்மனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவாலயத்துக்கு போகலாம். பல்லவர்கள் காலத்தில் நந்தீஸ்வரம் அப்படின்னு ஒரு அழகான பேரோடு இருந்திருக்கு. அந்த நந்திவரம்னு ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த நந்திவரத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்டை மையப்படுத்தி எல்லா இடத்தையும் கூடுவாஞ்சேரின்றாங்க. இங்கே இருக்க இந்த சிவன் கோவில் கேட்டால் கூடுவாஞ்சேரி சிவன் கோவிலான்றாங்க. ஆனால் இந்த சாலை முழுக்கவே நமக்கு நந்திவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே மிகப்பெரிய ஏரி இருக்குது. இந்த ஏரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆதனூர்லேருந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து ஊரப்பாக்கத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா குடிநீர் சப்ளை பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஏரியா இருந்திருக்கு. பல ஏரிகள் இப்போ அழிஞ்சே போயிடுச்சுன்னே சொல்லலாம். நிறைய இடம் இப்போ பிளாட் போட்டு விற்றாச்சு. அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருக்கோவில், இங்கே இருக்க நந்தீஸ்வரர் காலை 7 மணிக்கு இந்த ஆலயம் திறக்கப்பட்டு 12 மணி வரையும் கோவில் திறந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து நமக்கு 8:30 மணி வரையும் இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அருள்மிகு நந்தீஸ்வரரோட அருளை பெறுங்க. இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது குமிழி ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலயமும் இருக்குது. அந்த ஆலயம் நம்ம அடுத்தது கிளம்பலாம். உள்ளே போனோன்னே ஓவியங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. 63 நாயன்மார்களோட கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாரதா வித்யாலயா பர்கிட் சாலையில் எனக்கு வேதா டீச்சர் சொன்ன அந்த கண்ணப்ப நாயனார் கதை தான் இப்போ ஞாபகம் வருது. எம்ஐடின்னு ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு பீரியட் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பக்தி கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த ஒவ்வொரு கதையும் பார்த்திங்கன்னா இங்கே அழகாக சித்தரிச்சிருந்தாங்க. அதை தான் அப்படியே ரசித்தபடி போயிட்டுருந்தேன். மார்க்கண்டேயர் இவரோட கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 16 வயசில் இவருக்கு மரணம்னாங்க. ஆனால் அவர் சிவபெருமானை கட்டி அணைச்சிட்டு வேண்டிக்கும் பொழுது சிவபெருமான் யம தர்மராஜாவை எட்டி உதைக்கிறாரு. இதை மாதிரி நமக்கு என்ன தான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் சிவபெருமான் கிட்டே போயிட்டு அப்பா என்னை காப்பாற்று அப்படின்னும் பொழுது எவ்வளோ பெரிய யமனே வந்தாலும் அந்த சிவபெருமான் எட்டி உதைச்சிருவார். அதை தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதையும் எங்கள் வேதா டீச்சர் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் சாரதா வித்யாவில் படிக்கும்போது வேதா டீச்சர் தெரிஞ்சிருக்குன்னுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருள்மிகு நந்தீஸ்வரர், அடுத்தது சௌந்தர நாயகி நம்ம தரிசிச்சுட்டு உள்ளே வரும்பொழுது அழகாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தட்சிணாமூர்த்திக்கு. அங்கே வணங்கிட்டு நம்ம சுற்றி வரும்போது திரும்புகிற இடம் எல்லாமே ஓவியம் தான், கதைகள் தான். காவிரி தாயை அகத்தியர் ஒரு கமண்டலத்தில் வச்சுருக்கார். காகமாக வந்த அந்த விநாயகர் அங்கே இருக்க காவிரியை விடுவிக்கிறார். துரத்திட்டு போயிட்டு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அந்த விநாயகர் தலையில் பார்த்திங்கன்னா ஒரு கொட்டு வைக்கிறார். அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க விநாயகரை வணங்கிட்டு அப்படியே நம்ம சுற்றி வருவோம். அருள்மிகு நந்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி காணப்படுறார். சுயம்பு மூர்த்தியாக இங்கே விளங்குறார். நம்ம பார்க்கக்கூடிய அம்மன் சௌந்தரநாயகி அவங்க தெற்கு பார்த்து இருக்காங்க. அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு. ஒரு காலத்தில் புத்துக்குள்ளே இருக்க இந்த சிவலிங்கத்துக்கு பசுமாடு பால் சொரியுது. இதை மாதிரி பால் சொரிந்ததை பார்த்து இங்கே இருக்க மக்கள் பார்க்கும் பொழுது உள்ளே இருக்க சுயம்பு மூர்த்தி நமக்கு வெளிப்பட்டிருக்கார். அதைத் தொடர்ந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. 715 நந்திவர்மனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அதற்கான கல்வெட்டுக்களும் இங்கே இருக்குது. இங்கே ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்திருக்கு. எல்லா மக்களும் இங்கே கூடியிருக்காங்க. அதற்கான கல்வெட்டும் இருக்குது. ரொம்பவே ஒரு புராதனமாக ஆலயமாக கருதப்படுது. தனியாக இங்கே நம்ம பைரவர் சன்னதி பார்க்குறோம். ஆகர்ஷண பைரவர் தம்பதி சமேதரராக பார்க்குறது ரொம்பவே அற்புதமான காட்சி. வாங்க நம்ம அப்படியே ஆலயத்தை சுற்றி வருவோம்.
இங்கே நம்ம பெருமாளையும் வழிபடுறோம். பெருமாளுக்குரிய ஆலயமும் பின்புறத்தில் இருக்குது. சிவன் விஷ்ணு 2 தெய்வத்தையும் இங்கே வணங்கலாம். நிறைய சித்தர்களோட ஓவியங்கள் இருக்குது. சித்தர்கள் அனைவரும் வழிபட்ட சிவபெருமான், அதுவும் ஒரு தனி சிறப்பு. இங்கே இருக்க சிவபெருமான் எல்லா சித்தர்களும் வழிபட்டு இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிவத்தொண்டு புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல எந்தெந்த சித்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு அவர்களோட படம், பெயர் எல்லாமே இங்கே தெளிவாக எழுதியிருக்காங்க. இன்னொரு சிறப்பு அம்சம், சிவபெருமான் எதிரில் நம்ம ஒரு நந்தியம்பெருமான் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த இடத்துல தனியாக ஒரு நந்தியம்பெருமான் இருக்கார். பின்னாடி இருக்க இந்த மரம் நாகலிங்க மரம், 500 ஆண்டுகள் பழமையான மரம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. இந்த நந்தியம்பெருமான் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதால தான் இங்கே நந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். 2 நந்தியம்பெருமான்கள் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம 63 நாயன்மார்களையும் பார்ப்போம். இந்த உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரில் அழகாக ஒரு சிவபெருமான் சிலையும் வச்சுருக்காங்க. வரும்போது பார்க்க தவறாதீங்க, ஸ்ரீனிவாச பெருமான். வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம். 63 நாயன்மார்களும் தனியாக சிலைகள் இருக்குது பெயர்களோட. ஒவ்வொரு பெயரையும் நாங்கள் படிச்சுட்டே அப்படியே நடந்து வந்தோம். இன்னொரு சிறப்பு அம்சம், முப்பெரும் தேவியரை ஒரே இடத்துல பார்க்குறோன்னா இந்த இடத்துல தான். இந்த சிவபெருமான் இங்கே அமர்ந்திருக்கிறத பார்க்கும்பொழுது அப்படியே நேரில் சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்குது. கைலாயத்தில் அமர்ந்த கோலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹரியும் சிவனும் ஒன்றுன்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆலயத்தில் நம்ம ஹரி சிவன் எல்லாரையும் சேர்ந்து வணங்குறோம். சரஸ்வதி தேவியாருக்கு ஒரு ஆலயம்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் நம்ம முப்பெரும் தேவியரை சேர்த்து பார்க்குறோம். வாராகி அம்மன், அடுத்தது மகாலட்சுமி தாயார். இங்கே இருக்க வாராகி அம்மனை வழிபடும்பொழுது இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. ஆலய குருக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசிக்கிறோம். நம்ம இங்கே முக்கியமாக இந்த சிலை பார்க்கும்போது கருடாழ்வாரும், பின்புறத்தில் ஆஞ்சநேயர் பார்க்குறோம். லிங்கோத்பவர், லிங்கத்தில் நம்ம சிவன் பார்க்குறோம் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு பல்லவர்கள் காலத்து சிற்பம்னா இதை சொல்லலாம். கருடன் ஒரு பக்கம், ஹனுமன் ஒரு பக்கம், லிங்கோத்பவர் அமைப்பில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு ஆதி பெருமாள் அங்கே பார்க்குறோம். அடுத்தது காமதேனு. ஆலய வரலாறு, வாராகி அம்மன் சிறப்பு இங்கே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா, உங்களோட பெயர் என்ன? ஸ்ரீனிவாஸ் குருக்கள். ஸ்ரீனிவாச குருக்கள். ஸோ நீங்கள் பெருமாளை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்ரீனிவாச குருக்கள். இந்த கோவிலோட வரலாறு என்ன? இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா, இது வந்து ஒரு சுயம்பு கோயில். சுவாமி பேரு நந்தீஸ்வரர், அம்பாள் பேரு சௌந்தரிய நாயகி. இந்த கோயிலா சுவாமிங்கிறவர் வந்து 1800 வருடங்கள் முன்னாடி வந்து சித்தர்களால் கண்டெடுக்கப்பட்டு வந்தது. 1800 ஆண்டுகள். ஆமாம். இது வந்து பூமியில் வந்து புதைஞ்சிருந்தாரு. அந்த இடத்துல புத்துக்கள்லாம் இருந்தது. இந்த ஏரியா வந்து காடுகள், வனாந்தரங்கள், மலைகளாக இருந்தது. சித்தர்கள்லாம் மூலிகை வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து காராம்பசுக்கள் வந்து இந்த புத்தில் வந்து பால் சொரிஞ்சிட்டே இருந்தது. அது என்னன்னு தோண்டி பார்க்கும்போது சுவாமி வெளிப்படுறாரு. அந்த சுவாமி அப்படியே வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நந்திவர்மன்கிற பல்லவர் காலத்தில் வந்து சின்னதாக ஒரு கோவில் எழுப்பி வழிபாடு பண்ணி நந்திவர்மன் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வருங்காலகட்டத்தில் விமானங்கள் இந்த பிரகாரம்லாம் கட்டினது. கடந்த 2022 வந்து 63 நாயன்மார்கள் கும்பாபிஷேகம் போது லக்ஷ்மி, சரஸ்வதி தாயார். இப்ப பெருமாளுக்கான இந்த நிறுவனது அது எப்ப? அது இங்க பெருமாள் அதான் 2022 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போ வந்து பரிவாரங்கள் 63 லக்ஷ்மி, சரஸ்வதி, வாராகி, பெருமாள், காமதேனு, மானசாதேவி, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இவங்கெல்லாம் வந்து வச்சு நிறுவினாங்க. கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தீர்த்தம் என்ன இங்க? நந்தி தீர்த்தம். இது மரம் வந்து ஸ்தல விருட்சம் வந்து அத்தி மரம். அதே மாதிரி ஒரு வில்வ மரம் வந்து ரொம்ப பிராச்சீனமான மரம் பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி நந்தி வந்து நாகலிங்கத்து மடிக்க அடியில வச்சு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அது சுவாமியை பார்த்து தனியா 2 நந்தி இருக்கு இந்த ஆலயத்துல. அது வந்து ரொம்ப பழைய நந்தி. இந்த நாகலிங்க மரத்துக்கு அடியில் இருக்கிறது தான் ரொம்ப பழமையான நந்தி. அவர் தான் இப்ப வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி ஐயா, நன்றி. இப்போ இந்த ஆலயத்துக்கு வரணும் போது இது செய்யும் போது இந்த பலன் கிடைக்குதுன்னு ஒரு பரிகாரம் ஒரு ஆலயத்துல இருக்கு. இந்த ஆலயத்துக்கு என்ன? இந்த காலத்துல வந்து அனைத்து பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு சுவாமிக்கு தகுந்த மாதிரி
நடக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் இங்கே பிரதானம். நந்தீஸ்வரர் அவர்கிட்ட வேண்டிய எல்லா கொடுப்பாரு. அதுமாரி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம், திருமண இது எல்லாமே குழந்தை வரத்துக்கு நம்ம முருகர் தான். வலிய தேவ சேனா சமேத சுப்பிரமணியர். அதுமாரி திருமண தடை, குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் வாராகி பூஜை. வாராகி பூஜை இங்க எப்போ இப்பெல்லாம் நடைபெறும்? தேய்பிறை பஞ்சமி. இப்போ நம்ம அந்த தேய்பிறை பஞ்சமியில வரும்போது இங்க வாராகி அம்மன் பூஜையில காலையில 10:30 மணிக்கு பூஜை நடைபெறும். எல்லா அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனை எல்லாமே நடைபெறும். அதுக்கப்புறம் வழக்குகள் பிரச்சனை, நிதி சம்பந்தமான பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்னு இப்ப வெளியில புதுசா வச்சிருக்காங்க. பைரவர் அது வந்து ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர், அம்பாலோட கூடிய பைரவர், அஜமிலா தேவி, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர். இவங்க வந்து தம்பதி சமேதரா இங்க பார்க்கலாம். வந்து அந்த அது வந்து தேய்பிறை அஷ்டமி வந்து பூஜை பண்றாங்க. அதுக்கு சோ நம்ம இங்க வரோம்னா வாராகி அம்மனை தனிப்பட்ட முறையில நம்ம இங்க தரிசனம் பார்க்கலாம். அது இல்லாம அது மாதிரி வாராகிக்கு வந்து பூஜை பண்ணும்போது 16 மஞ்சள், 21, 54 இந்த கணக்கில் வந்து மஞ்சள் சாத்தி ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த பலன்கள் வந்து கூடிய விரைவில் நிறைவேறும். திருமண தடைகள் நீங்கிறதுக்காக. இப்ப நாங்க வாராகி அம்மனுக்கு அந்த திருமண தடை நீங்கிறதுக்கு வரோம்னா என்னைக்கு நாங்க வரணும்? தேய்பிறை டெய்லி வரலாம். செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்கள், பஞ்சமி நாட்கள் வந்து விசேஷமா பூஜை நடக்கும். தேய்பிறை பஞ்சமியில நாங்க வரணும். ரொம்ப விசேஷம். சுக்ல வளர்பிறை பஞ்சமி விசேஷமா பஞ்சமி தான் வாராகிக்கு வந்து இந்த தகவல் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான தேங்காயில வந்து விளக்கு போடுறது, அது மாதிரி அகல்ல விளக்கு போடுறது, அன்னைக்கு அரிசியில வச்சு இலையில வச்சு விளக்கு போட்டு அம்பால வேண்டிட்டு போனா இங்க நடக்கும். இங்க என்ன இன்னும் விசேஷம் என்னன்னா, லக்ஷ்மி, சரஸ்வதி, வாராகி 3 பேரும் சேர்ந்து இங்க வந்து நீங்க அபிஷேகம் பார்க்கலாம். முப்பெரும் தேவியரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதனால அது ஒரு விசேஷமான இப்ப பிரம்மோற்சவம்னா எந்த டைம்ல இங்க நடக்கும்? பிரம்மோற்சவம் கிடையாது இங்க. எல்லா மற்றபடி எல்லா விசேஷமான உபயங்கள், மாசி மகம், சித்ரா பௌர்ணமி, இது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 பிரதோஷம், கிருத்திகை, சங்கர சதுர்த்தி, மீதி எல்லாமே நடைபெறும். நன்றி ஐயா, நல்ல ஒரு பயனுள்ள தகவலை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இன்னொரு தடவை நாங்கள் நன்றியை தெரிவிச்சு. முக்கியமாக நீங்கள் இந்த திருமண தடைக்கு இங்கே வாராகி அம்மனை வந்து வழிபட சொன்னது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். நன்றி ஐயா. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக திருமண தடை இருக்கவங்க வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருக்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மானசா தேவி இவர்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா இங்கே சிலை வைத்து வழிபாடுகள் நடத்துகிறாங்க. நாங்கள் இந்த இடம் கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டோம், அதனால் சுற்றி பார்க்க முடியலை. எல்லாமே ஃபோட்டோ எடுத்து காட்டணும்னு நினச்சோம். இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்காக காட்டியாச்சு. வெளியில் இங்கே சலவிருட்சம் கிட்டையே சிவபெருமான், பார்வதி தாயாருக்கு தனியாக ஒரு உருவமாகவே சிலைகள் இருக்குது. அதுதான் தனி சிறப்பு. ஆகர்ஷண பைரவர் இங்கே தம்பதி சமேதராக பார்க்குறோம். பண சம்பந்தமாக பிரச்சனை, கேஸ் இருக்குன்னா இங்கே வந்து அபிஷேகங்கள் செய்யலாம். தனியாக நமக்கு நவகிரக சன்னதி, மேலே 7 குதிரைகள் பூட்டின தேரில் சூரிய பகவான், எல்லாமே அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம். ஆண்கள் ட்ராவல் விளாக் பண்ணுறதே ரொம்ப சிரமமானது. இன்னும் பெண்கள் பண்ணுறாங்கன்னும் பொழுது இன்னுமே நிறைய வேலைகள் அதிகம். வீட்டில் இருக்க வேலை, வெளியில் இருக்க வேலை, எடிட்டிங்லேருந்து எல்லாமே. ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.